ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள், ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கோபத்தை பாருங்கள். மரணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரால் நடக்க முடியாத பள்ளியை நோக்கி என்று இருந்த போதும் கூட 2 தோழர்களுடைய தோள்மாட்டில் தங்களுடைய புஜங்களை போட்டுக்கொண்டு கால்களை பூமியில் தரதரவன இழுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் தொழுதார்கள் என்றால் என்ன அனுமதி இருக்கிறது எனக்கும் உங்களுக்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உம்மி மக்தூம் கண் தெரியாத நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இரவுடைய நேரத்தில் என்னால் வீதிகளில் நடந்து வந்து பள்ளியில் தனியாக தொழ முடியவில்லை, கண் தெரியாது, எப்படி வருவேன்? அல்லாஹ்வுடைய ரசூலை, எனக்கு வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி உண்டா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். எனக்கும் உங்களுக்கும் அந்த கேள்வி பொதுவானது, அதானுடைய சப்தம் கேட்கிறதா? அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த கண் தெரியாத நபித்தோழருக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை தோழரே, வந்துவிடு பள்ளிக்கு, மஸ்ஜிதில் தொழு. அல்லாஹு அக்பர். ஹாஃபிலு அலா ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள் ஆண்களே பள்ளிவாசலில். இந்த ரமதானுடைய நேரத்தில் ஒருவன் தொழுகையை விடக்கூடியவனாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவன் தொழ மாட்டான்.